மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வளம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தலைநிமிந்து வாழ இள பெண்கள் பிறந்த கதை உனக்கு எனக்கு என உயர கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்பன் மறைவுக்கு பிரான்சின் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் ஏனைய அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜோஸ்பன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மார்ச் 26 வியாழக்கிழமை அன்று தேசிய அஞ்சலி நிகழ்வு நடைபெறவுள்ளது. பாரிஸ் நகரின் புதிய முதல்வர் எமானுவேல் கிரெகுவா தனது பணியை லியோனல் ஜோஸ்பனுக்கு அஞ்சலி செலுத்தி தொடங்கியுள்ளார். பிரான்சின் இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சூமிஸ் மற்றும் அதன் தலைவர் யோன்-லூக் மெலோன்ஷோ குறித்து பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சவால்கள் முன்வைக்கப்படுகின்றன. இஸ்ரேலை லெபனானின் தெற்கு பகுதியில் நிலப்பரப்பு தாக்குதலை விரிவுபடுத்த வேண்டாம் என்று பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சர் ஜான் நோயல் பரோ கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் மேக்ரோ ஈடுபட்டுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஈரான் அதிபருடன் பேசியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேயும் அலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்பன் மறைவுக்கு பிரான்சின் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் ஏனைய அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது நினைவாக பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் இரங்கல் நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடாகியுள்ளன. ஜோஸ்பனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பிரான்சின் அரசு பிரதிநிதிகளும் பொதுமக்களும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். பிரான்சை சோசலிச பாதையில் அழைத்துச் சென்ற தலைவர்களில் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்பன் மிக காத்திரமான பணியை ஆற்றியுள்ளார். உடல் உபாதைக்கு உள்ளாகியிருந்த ஜோஸ்பன் மார்ச் 23 திங்கட்கிழமை 88வது வயதில் பிரான்சில் காலமானார். லியோனல் ஜோஸ்பன் பிரான்சின் பிரதமராக 1997 முதல் 2002 வரை பணியாற்றினார். பிரான்சின் சமூக மற்றும் பொருளாதார கொள்கைகளில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தவர் என்ற பெருமையுடன் அவர் நாட்டை
சோசலிச பாதையில் அழைத்துச் சென்றார். ஜோஸ்பன் பிரதமராக இருந்த காலத்தில் 35 மணி நேர வேலை வாரத்தில் என்ற புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது பிரான்சில் வேலை நேரத்தை குறைத்து வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிரான்சின் நாணயமான பிராங்க் யூரோவுக்கு மாறுவதில் முக்கிய பங்கு வகித்தார். இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார ஒருங்கிணைப்பில் பிரான்சின் பங்கை வலுப்படுத்தியது. சமூக நலத்திட்டங்களை வலுப்படுத்தி வேலையின்மை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொண்டார். கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடுகளை அதிகரித்திருந்தார். ஜோஸ்பன் சோசலிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் பணியாற்றினார். 2002ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறாமல் தோல்வியை தழுவினார். இது பிரான்சின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. ஜோஸ்பன் பிரான்சின் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைத்தவர். அவரது மறைவு பிரான்ஸ் நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமான இழப்பாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்பனுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் தேசிய அளவில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஜோஸ்பன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மார்ச் 26 வியாழக்கிழமை அன்று தேசிய அஞ்சலி நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு பிரான்சின் தேசிய மரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்படுகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் லியோனல் ஜோஸ்பனின் மறைவு நாட்டின் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது சேவைகள் மற்றும் சாதனைகள் பிரான்சின் வரலாற்றில் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் அசெம்பிளே நேஷனல் மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை அன்று ஜோஸ்பனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டமன்ற தலைவர் ஏல் பிரவுன் பிவே லியோனல் ஜோஸ்பன் பிரான்சின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார். அவரது 35 மணி நேர வேலை, பொது சுகாதார பாதுகாப்பு மற்றும் சமூக நல திட்டங்கள் பிரான்ஸ் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்தன என்று குறிப்பிட்டுள்ளார். சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் ஜோஸ்பனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அவரது அரசியல் நெறிமுறைகள், ஒற்றுமை மற்றும் சமூக நீதி குறித்த அர்ப்பணிப்பு ஆகியவை பிரான்சின் அரசியல் வரலாற்றில் ஒரு மாதிரியாக விளங்குகின்றன என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். லியோனல் ஜோஸ்பனுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் தேசிய அளவில் அஞ்சலி செலுத்துகிறது. பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது மறைவு பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் ஒரு முக்கியமான இழப்பாக கருதப்படுகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லாஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸ் நகரத்தின் புதிய முதல்வர் எமனுவேல் கிரேகுவா தனது பணியை லியோனல் ஜொஸ்பனுக்கு அஞ்சலி செலுத்தி தொடங்கியுள்ளார். பிரான்ஸ் சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எமனுவேல் கிரேகுவா மார்ச் 22 அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் 2ஆம் சுற்றில் வெற்றி பெற்று பாரிஸ் நகர பிதாவாக பொறுப்பேற்றுள்ளார். பாரிஸின் முன்னாள் முதல்வர் ஆன் இடல்கோவின் முதல் துணை முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார். கிரேகுவா 50.52% வாக்குகளை பெற்று வலதுசாரி வேட்பாளர் ரசிதா டாத்தி, இடதுசாரி வேட்பாளர் சோஃபியா சிகுரோ ஆகியோரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ரசிதா டாத்தி 41.52% வாக்குகளையும், சோஃபியா 7.96% வாக்குகளையும் பெற்றனர். கிரேகுவா 2014 முதல் பாரிஸ் நகர சபையின் உறுப்பினராகவும் 2024 முதல் பாரிஸ் 7 சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் ஆன் இடல்கோவின் கீழ் நகர திட்டமிடல் பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். கிரேகுவா ஒற்றுமையான இடதுசாரி கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டார். இவர் பாரிஸை சிறந்த வாழ்க்கைக்குரிய முன்னேற்றமான மக்கள் அனைவருக்கும் உரிய நகரமாக மாற்றுவதற்கான திட்டத்தை முன்வைத்தார். கிரேகுவா பாரிஸை வலதுசாரி அல்லது தீவிர வலதுசாரி நகரமாக மாற்றுவதில்லை என்று உறுதியளித்துள்ளார். மேலும் நகரின் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இவர் தனது அலுவலகம் எப்பொழுதும் எதிர்க்கட்சிகளுக்கும் திறந்திருக்கும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். பிரான்சின் அரசியல் சூழலில் இடதுசாரி கட்சியான லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் மற்றும் அதன் தலைவர் யோன்-லுக் மெலோன்ஷோ குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் மற்றும் சவால்கள் முன்வைக்கப்படுகின்றன. மார்ச் 15 அன்று நடந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் மற்றும் மெலோன்ஷோ மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக லியோன் நகரத்தில் நடந்த வன்முறை சம்பவம், ஒரு வலதுசாரி ஆதரவாளரின் மரணம் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் மீது குற்றச்சாட்டுக்களை அதிகரித்தன. மெலோன்ஷோ ஜெஃப்ரி எப்ஸ்டன் பெயரை சுட்டிக்காட்டி யூத எதிர்ப்பை தூண்டும் விதமாக பேசினார். இது பிரான்சில் யூத சமூகத்திற்கு வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்தியது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் ஆதரவாளர்கள் தொடர்புடைய குழுக்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. குறிப்பாக லா ஜோகார்ட் என்ற குழுவின் செயற்பாடுகள் விமர்சிக்கப்பட்டன. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் தேர்தலில் சென்டனி, ருபா நகரங்களை கைப்பற்றியது. இது கட்சியின் வலிமையையும் ஆதரவாளர்களின் உறுதியையும் எடுத்து காட்டுகிறது. மெலோன்ஷோ மற்றும் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் மீதான விமர்சனங்கள் அதிகரித்தாலும் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. இது கட்சியின் தாக்கம் பிரான்ஸ் அரசியலில் தொடர்ந்து இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் மற்றும் மிதவாத இடதுசாரி கட்சிகள், அதாவது சோசலிஸ்ட் கட்சி இடையே பிளவு அதிகரித்துள்ளது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸை அதி தீவிரவாதிகள் என்று கருதி மிதவாத இடதுசாரிகள் LFI-யுடன் கூட்டமைக்க தயங்கி வருகிறார்கள். ஆனால் அதன் வரலாறு மற்றும் சில உறுப்பினர்களின் யூத எதிர்ப்பு கருத்துக்கள் இன்னும் விமர்சிக்கப்படுகின்றன. மெலோன்ஷோ மற்றும் லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ் தங்கள் கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸின் எதிர்காலம் குறித்து புதிய தலைமுறை தேவைப்படும் என சிலர் கருதுகின்றனர். ஆனால் கட்சி இன்னும் வலுவாக உள்ளது. லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸை தீவிரவாதிகள் என்று ஒதுக்கி வைக்கும் முயற்சி வலதுசாரி கட்சிகளை சாதாரணமாக்க உதவுகிறது. இது பிரான்சின் அரசியல் சூழலுக்கு ஆபத்தானது என கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இஸ்ரேலை லெபனானின் தெற்கு பகுதியை நிலப்பரப்பு தாக்குதலை விரிவுபடுத்த வேண்டாம் என்று பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சர் ஜான் நோயல் பரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தாக்குதல் லெபனானில் ஏற்கனவே நிலவி வரும் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் லெபனானின் தெற்கு பகுதியில் லிடானி ஆறு வரை நிலப்பரப்பை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். இது லெபனானின் மொத்த நிலப்பரப்பில் 10ல் ஒரு பகுதியை உள்ளடக்கும். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு பஃபர் சோன் உருவாக்க விரும்புகிறது. பரோ நிலப்பரப்பு தாக்குதல் லெபனானில் ஏற்கனவே மோசமான மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என்று கூறியிருக்கிறார். லெபனான் அரசு ஈரானின் தூதுவரை நாடு கடத்தியதை பரோ பாராட்டியுள்ளார். ஹெஸ்புல்லா ஈரானின் ஆதரவுடன் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியது. லெபனான் அரசு ஈரானின் தலையீட்டை எதிர்த்து நடவடிக்கை எடுத்தது தைரியமானது என்று பரோ கூறியுள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தியதை தொடர்ந்து ஹெஸ்புல்லா போரில் ஈடுபட்டது. இதனால் லெபனானில் நெருக்கடி மேலும் அதிகரித்திருக்கிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதல்களால் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 100 குழந்தைகளும் அடங்குகின்றனர். லிடானி ஆறு தெற்கே உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை மக்கள் திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று இஸ்ரேல் தரப்பில் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இது நீண்டகால இடப்பெயர்ச்சியையும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தும். பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலின் நிலப்பரப்பு தாக்குதல் மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளன. அரசியல் தீர்வுக்கான அழைப்பை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் எமனுவல் மேக்ரோ ஈடுபட்டுள்ளார். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஈரானை நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையே நடக்கும் தாக்குதல்கள் லெபனான் மற்றும் ஈராக்கில் மனிதாபிமான நெருக்கடியை அதிகரித்திருக்கின்றன. பிரான்ஸ்
ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அழைப்பு விடுத்துள்ளன. போர் தொடங்கிய 25ஆம் நாளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரானை நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேல் இராணுவம் ஈரான் மற்றும் லெபனானின் மாற்றம் இல்லாத திட்டத்தின்படி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் போரை நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரான் அதிபருடன் பேசியுள்ளார். இதன் பொழுது ஈரானை நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அழைப்பு விடுத்திருக்கிறார். போரை நிறுத்தி அமைதியான தீர்வு காணும் முயற்சியில் இது முக்கியமான படியாக கருதப்படுகின்றது. அமெரிக்க மத்திய கிழக்கு இராணுவ கட்டளை மையம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அமெரிக்க படைகள் ஈரானில் 9,000க்கும் மேற்பட்ட இராணுவ இலக்குகளை அழித்துள்ளன என்று தெரிவித்திருக்கிறது. இது ஈரானின் இராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஆகும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்து பேசும் பொழுது சரியான நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானில் நடைபெறும் போரின் எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் நடைபெற்று வரும் போதிலும் இஸ்ரேல் இராணுவத்தின் பேச்சாளர் இஸ்ரேல் ஈரான் மற்றும் லெபனானில் தன் தாக்குதல்களை மாற்றம் இல்லாத திட்டத்தின்படி தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இருப்பினும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. போர் முடிவுக்கு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோம்னா, அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.